அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 4th 2026 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,645 நம்மளுக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு நிஃப்டி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24,774 தான் நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்மளுக்கு 24,608 அந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கணும். இப்போ 24,774 ஓப்பன் ஆகிறப்ப நம்மளுக்கு ஓப்பன் வந்து 24,650 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ 24,650 600ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும். இப்போ 24,600 ப்ளஸ் 24,650 இந்த ரெண்டு ஏரியாவும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு ஏரியாவுக்கு பிலோ மார்க்கெட் கீழே வரக்கூடாது. அப்படி கீழே வராங்க அப்படின்னா எதை வச்சு வருவாங்கன்னா 24,500 24,500லேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. எஸ்டர்டே ஹை அண்ட் லோ நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்லேயும் நம்மளுக்கு எது சப்போர்ட்டாக இருக்குன்னா 24,600 தான் நம்மளுக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை இதை பிரேக் பண்ணுறாங்க 24,600 வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு மேலேருந்து கீழே எதை வச்சு வருவாங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,300 இல்லை அப்படின்னா 24,423 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒன்று 24,600லேருந்து சப்போர்ட் எடுக்கணும். இல்லை அப்படின்னா கீழே வராங்கன்னா 24,423லேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஓப்பன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹையில் வந்து மார்க் பண்ணுங்கள். இந்த ஹையும் லோவும் பிரேக் பண்ணுறப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 24,000 நம்மளுக்கு ஓப்பன் ஆகிட்டாங்க. இந்த 24,000லேருந்து மார்க்கெட் திரும்பும் அப்படின்னா திரும்பணும் அப்படின்னா 24,000 கால் அண்ட் புட் வந்து லைவ் மீட்டிங் பண்ணிவிட்டு அவங்க ஆப்பனருடைய ஹை அண்ட் லோ இப்போ மார்க்கெட்டு கீழே இறங்குறாங்க அப்படின்னா புட்டு வந்து நம்மளுக்கு 24,600 புட்டு ஹை லோ வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிட்டு அங்கேருந்து இந்த ஹைக்கு மேலே புட்டு நிற்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான அந்த சைடு மார்க்கெட் புட் சைடு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இது செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் நிஃப்டியோட ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஆகிருக்காங்க. ஒரு 200 பாயிண்ட் வந்து லோ டு ஹை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. பட் அந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 15 மினிட்ஸில் பட் ஃபியூச்சரில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் கொடுக்கல. பட் ஆனால் இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பெரி இருக்குது. இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பெரியில் இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீமியமும் அதிகமாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ 24,550லேருந்து 24,700 போகிறாங்க அப்படின்னா அப்போ 24,500 ப்ளஸ் 24,600க்குலாம் இந்த 177 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐவி பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. புட் சைடு வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? 40 ரூபா இருக்காங்க. இங்கே வந்து வெறும் 5 ரூபா தான் இருக்காங்க. அப்போ ஒரு இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு புட் சைடு கிடைக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கு பிலோவா ஓப்பனுக்கு எபோவா இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்து அதில் உங்கள் ஸ்ட்ராட்டஜி அந்த இடத்துல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 0T ஐடிஎம் கொண்டு தான் மதிப்பு இருக்கும். ஓடிஎம் ஏடிஎம்க்கு வந்து மதிப்பு இருக்காது. அதனால் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். செகண்ட் ஹாஃபில் 0T வந்து ட்ரை பண்ணுறது நம்மள ரொம்ப அட்வைஸபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா ப்ரீமியம் நல்ல டிகே ஆகணுட்டி நல்ல ஒரு மூமெண்ட்டு இப்போ கம்மிங் டேஸில் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு 1:30 to 2 o'clock மேலே நீங்கள் ட்ரேட் பண்ணனா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த 0T ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.